குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகளில் முதல் 50 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். அதோட விளக்கத்தை பார்க்க போகிறோம். 51வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நட அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ச்சொல்லுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உயர்திணை வினையாளனையும் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா உயர்திணையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்தது, நடப்பது, நடப்பவை இது எல்லாமே அக்ரிணை பெயர்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயர்திணை பெயர் அப்படிங்கிறது நடந்தவன். நடந்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். உயர்திணை வினையால் அணையும் பெயர். வினையால் அந்த பெயர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அணைஞ்சிரும். வினை தான் அங்கே முதன்மையாக நிற்கும். நடந்தவன் அவன் பேர் தெரியாது, அவன் நடந்ததை வச்சு தான் அவன் யார் நடந்தான் அப்படிங்கிற செயலை வச்சு தான் அவனை அடையாளப்படுத்துகிறோம். அதனால் அது வினையால் அணையும் பெயர். அடுத்த கேள்வி, வை அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்துட்டு ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ வைத்த அப்படின்னா ஆல முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். வைத்து அப்படிங்கிறது என்னது வினையெச்சம். இது வந்து பெயரெச்சம், இது வந்து வினையெச்சம். வைத்தது அதே மாதிரி வைத்தாள், இந்த ரெண்டு தான் என்னது வினை முற்று. வைத்தது அப்படிங்கிறது என்னது அக்ரிணை. அது மட்டும் இல்லாமல் இது வைத்தது ஒன்றன்பால் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். வைத்தாள் அப்படிங்கிறது பெண்பால் வினைமுற்று. அப்போ இந்த ரெண்டுமே மட்டும்தான் வினைமுற்று. ஆனால் இதில் எதுவுமே ஏவல் வினைமுற்று கிடையாது. ஸோ இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று ஆன்சராக கொடுக்கலாம். அடுத்து 53வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, இரு பொருள் தருக. எதுக்கு? தாரணி அப்படிங்கிற சொல்லுக்கு. தாரணி அப்படிங்கிறது இந்த பூமி தனிலே உலகத்திலே அதை வந்து தாரணி அப்படிங்கிறத சொல்லுவோம். உலகம் பூமிங்கிறத தாரணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 54வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மீ மிசை ஞாயிறு என்ற சொற்கள் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீ மிசை ஞாயிறு ஒரு பொருட்பன்மொழி என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கும் ஆனால் வேறு சொற்களில் இருக்கும். மீ மிசை ஞாயிறு மிக உயர்ந்த ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞாயிறு அப்படிங்கிறது கதிரவனை குறிக்கும். கதிரவன் எங்கே இருக்குது? நமக்கு மேலே இருக்குது. உயர்ந்த, மிகவும் உயர்ந்த, ரெண்டுமே மிக உயர்ந்த அப்படிங்கிறதும் அதை தான் குறிக்கிறது. அதிகமாக இன்னும் உயர்ந்த அப்படின்னு பொருளை குறிக்கிறது. அப்போ ரெண்டுமே உயர்ந்தங்கிற பொருளை குறிக்கிறது. அதனால் என்னது மேல் பகுதிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் முரல், வகுளி, வியாழை இது எல்லாம் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா மீன்களை குறிக்கக்கூடிய சொற்கள். வியாழம்ங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா புலி, இல்லை பாம்பு, இல்லை ஒரு கெட்ட குணம் உள்ள ஒரு யானை, இப்படிப்பட்ட விலங்குகளை குறிக்கக்கூடியதான் என்ன சொல்லுவோம், வியாழம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னா வியாழம் அப்படிங்கிறது தான். அடுத்து 56வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிறவினை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பு பாடல் பாடினான், அவனே பாடினான், இது தன்வினை. கவின்மொழி திருக்குறள் கற்றாள், அவளே கற்றாள். அடிகள் மறை ஓதினார், அவரே ஓதினார். அப்போ இந்த மூணுமே வந்து அந்த எழுவாயே செய்கிறாங்க. அதனால் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தன்வினைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மூன்றுமே வந்து தன்வினை தான். இப்போ அரசன் மாலை அணிவித்தான் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கான், அரசன் வந்து அணிவித்திருக்கான். அப்போ மாலை அணிந்தது இன்னொரு ஆள் தான். அப்போ இவர் அணிவித்திருக்கிறார். அப்போது பிறவினை. இந்த இதில் செய்யக்கூடிய ஆள் யார் அப்படின்னா, மாலையை போட்டுக்கிட்டவர் யார் அப்படின்னா இன்னொருத்தர். அந்த மாலையை அணிவிக்கக்கூடிய செயலை தான் யார் செய்கிறா அப்படின்னா அரசன் செய்கிறார். அதனால் இது பிறவினை தொடராகும். அடுத்த கேள்வி, எவ்வகை வினா என்பதை கண்டறிக. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2ஆம் வேற்றுமையில் இருக்கிறது முதல் வேற்றுமையாக மாறும், முதல் வேற்றுமையில் இருக்கிறது 3ஆம் வேற்றுமையாக மாறும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா, ராமன் வீடு கட்டினான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம், செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். இதே இதை மாற்றினோம்னா வீடு ராமனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? இந்த செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை எடுத்து செஞ்சு பார்ப்போம். இப்போ ராமன்கிறது என்ன, எழுவாய் வேற்றுமை, அதாவது முதல் வேற்றுமை. வீடுங்கிறது வீட்டை கட்டின ஐ மறைஞ்சிருக்கும். அப்போ இதை வந்து 2ஆவது வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது மாறும்போது எப்படி மாறி இருக்குது, இந்த வீடுங்கிறது முதல்ல வந்திருக்கு, எழுவாயாக வந்திருக்கு. அப்போ முதல் வேற்றுமையாக மாறியிருக்கு. ராமனால் இந்த 1ஆவது வேற்றுமை இங்கே என்னவா மாறி இருக்கு, ஆள் அப்படின்னு வந்தால் என்னது 3ஆவது வேற்றுமை. அப்போது அவங்க சொன்ன மாதிரியே 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாக மாறி இருக்குது. இங்கே 2ஆம் வேற்றுமையில் இருக்கா வீடு, இங்கே முதலாவது வேற்றுமையாக மாறி இருக்குது. அடுத்து முதலாவது வேற்றுமையில் இருக்கிறது 3ஆவது வேற்றுமையாக மாறி இருக்குது. அப்போ முதலாவது வேற்றுமையில் இருக்கக்கூடிய ராமன் அப்படிங்கிறது ராமனால் அப்படிங்கிற 3ஆவது வேற்றுமையாக மாறி இருக்குது. அப்போது இது என்ன செயலை செய்யும்போது நடக்குது அப்படின்னா செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது தான் இது நடக்குது. ஆப்ஷன் ஏ தான் விடை. இதே மாதிரி இதை செயற்பாட்டு வினையை எப்படி மாற்றுறோன்னு வச்சுக்கோமே, இங்கே முதல் வினையாக இருக்கிறது இங்கே 2ஆவது வேற்றுமையாக தான் மாறுது.
அப்போ இங்கே மூன்றாவது வேற்றுமையாக மாறலை, அதனால் செயற்பாட்டு வினை வந்து செய்வினையாக மாறும்போது மாறாது. அதே மாதிரி தன்வினை பிறவினையில் மூன்றாம் வேற்றுமையெல்லாம் மாறாது. அவன் கற்றான் கற்பித்தான் அப்படிங்கிறதான் வரும். அப்போ இந்த ரெண்டுமே வராது, ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்த கேள்வி, தனிமரம் காடாதல் இல். இந்த பழமொழி அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னா பழமொழி 400 சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் இது. பழமொழி 400னா பார்த்துருக்கோம், 400 பாடல்கள். கடைசி எப்படி முடியும் அப்படின்னா பழமொழி அப்படிங்கிறத ஏதாவது ஒரு பழமொழியோடு முடியக்கூடிய பாடலை தான் பழமொழி 400 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தனிமரம் காடாதல் இல், இதோட பொருள் என்ன? நார்மலாக ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது பொருள் என்ன இருக்குது? தனி மரம், ஒரு தனியான மரம் வந்து காடாக மாறுவது இல்லை அப்படின்னா அப்போ ஒரு தனி மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது நிறைய நட்பை பெருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே இந்த பழமொழி 400 என்ன சொல்லுது அப்படின்னா பகைவர்கள் தனித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய பொருள். பகைவர்களை தனித்தனியாக விடணும், அதாவது பகைவர்களை தனியாக இருக்கும்போதே அவங்களை வெற்றி கொள்ள வேண்டும், அவங்கள ஒன்று சேர விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ பகையை நீக்குதல் அப்படிங்கிற பொருளில் அந்த பழமொழி 400 இடம்பெற்றிருக்கு. இதை தான் டிஎன்பிஎஸ்சி ஆன்சராக கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இது வந்து வினை தூய்மை அப்படிங்கிற ஒரு குறள் திருக்குறளில் கேட்டிருக்காங்க. வினை தூய்மை அதிகாரத்தில் உள்ள ஒரு திருக்குறளில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அளக்கொண்ட அப்படின்னா அடுத்தவங்க அழுது நம்ம கொள்ளக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? அளப்போம். அழுது இழப்போம் அப்படிங்கிற பொருள் தான். அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பெறக்கூடிய பொருளை நம்மளும் கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் என்ன செய்வோம்? இழப்போம் அப்படிங்கிறது தான். இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. அதே இது நல்ல பொருட்களை நம்ம இழந்தாலும், நேர்மையான வழியில் ஈட்டிய பொருட்களை இழந்தாலும் அது பின்னால் நமக்கு என்ன செய்யும்? நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ அடுத்தவங்க அழுது கஷ்டப்பட்டு அந்த பொருளை நம்ம சேர்க்கறது, நம்மகிட்ட இருந்து அழுது அதை பறி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அப்போ ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பழமொழி. அடுத்ததாக 60வது கேள்வி, தோழன் அப்படின்னு பொருள் தரக்கூடிய காம்ரேட் அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ச்சுகீசிய மொழி, ஸ்பானிஷ் அல்லது போர்ச்சுகீசிய மொழியிலேருந்து தான் அந்த தோழன் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய காம்ரேட் அப்படிங்கிற சொல் வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து சரியான இணையை காண்க. சரியான இணை அப்படிங்கிறது இப்போ தாராபாரதியை பார்த்துக்கிட்டோம்னா அவர் எந்த பாட்டு பாடியிருப்பார்? தாராபாரதியோட பாடல்கள்லாம் விரல் நுனி நெளிச்சங்கள். அப்போ இது தப்பு. இப்போ ஆசிய ஜோதி யாருடைய நூல் அப்படின்னா கவிமணியோடைய டிரான்ஸ்லேஷன் நூல். அப்போது கவிமணி இதே ஒலி அப்படிங்கிறது தப்பு. ரசிகமணியோட நூல் தான் இதே ஒலி. அப்போது இந்த மூணுமே தவறாக கொடுத்துருக்காங்க. எது சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடியரசனுடைய வீரகாவியம், அதுதான் சரியாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக 62வது கேள்வி, விரிந்தது விரித்தது. இதை வந்து தொடரில் அமைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்க்கோம்னா மாலை நேரத்தில் அப்படின்னு ஆரம்பிக்குது. அள்ளி இதழ் விரித்தன, அள்ளி இதழ் விரித்தன அப்படின்னு வராது, இதழ்கள் விரித்தன அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ அது வராது. இங்கே பார்க்கும்போது இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அள்ளியின் இதழ்கள் விரித்தன, அப்போ இந்த சென்டென்ஸும் வராது. இதுதான் கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. இங்கேயும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மயில் தோகை விரித்ததுன்னு கொடுத்துருக்காங்க, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனையும் பார்க்கும்போது இதுதான் சரின்னு தோணுது. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது, மயில் தோகை விரித்தது அப்படின்னு வராது, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்து கலைக்கழகம். கலைக்கழகம் கூற்றுக்காரன் கேள்வி. கலைக்கழகம் அப்படிங்கிற சொல் கலையை கற்பிக்கக்கூடிய கழகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல இக்கு வரல அப்படின்னா பொருள் மாறிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 சொற்களுக்கு இடையே இக்கு அப்படிங்கிற ஒற்று மிகுதால் கலையை கற்பிக்கக்கூடிய கழகம் அப்படின்னா நம்ம பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி, ஆப்ஷன் ஏ தான் விடையாக வரும். அடுத்து 64வது கேள்வி என்ன அப்படின்னா பலா கூட்டல் அருமை அப்படிங்கிறது எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலாங்கிறது இங்கே லாங்கிறது இல் கூட்டல் ஆ. இப்படி இந்த நிலைமொழி ஈற்றில் ஒரு உயிரெழுத்தும் வறுமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்தும் வந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா உடம்பெடு மெய் அப்படிங்கிறது வரும். உடம்பெடு மெய் அப்படின்னா யகரமோ வகரமோ வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இங்கே பார்க்கும்போது இவ்வு வரும். அப்போது இந்த பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை, இவ்வு கூட்டலா என்னவா வரும்? வேவா மாறும். அதுதான் பலா வறுமை அப்படின்னு மாறும். ஆப்ஷன் சி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கங்கௌகம். கங்கௌகம் அப்படிங்கிறது பிரிக்கிறது. கங்கா கூட்டல் ஓகம், ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கோரல், கொல்லுதல், இந்த மாதிரி பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்ன கேட்டிருக்காங்க? இந்த இதில் அழுதல் அப்படிங்கிறது தான் இந்த கொல்லுதல் அப்படிங்கிற மாதிரியான பொருள் உள்ள ஒரு சொல். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பறவை, பூ, நீக்கம், அழிவு, இந்த பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. இப்போ கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா காங்கிறது என்ன பொருளில் வரும்? காடு, காத்தல், அந்த மாதிரி பொருள்லாம் வரும். அழிவுங்கிற பொருளில் காங்கிறது வராது. இப்போ பூங்கிறது என்னெல்லாம் வரும்? பூ வரும், பறவையெல்லாம் வருது,
ஆனால் அழிவு நீக்கம்னு வராது. பூங்கிறது வந்து பிறப்பு சம்மந்தமானது, அது வந்து அழிவு சம்மந்தமானது கிடையாது. இது காத்தல், அதுவும் அழிவு சம்மந்தமானது கிடையாது. இப்போ மாங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா மாங்கிறது பெரிய வயல் செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் வரும், அழிவு சம்மந்தமானதாக வராது. ஆனால் வீங்கிறது தான் இந்த மாதிரி பறவை பூ நீக்கம் அழிவு எல்லா பொருளையும் தரக்கூடியது இந்த வீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி தான். அடுத்த கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க. விலங்குகளும் அதோடைய இளமை பெயர்களும் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, நவ்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ்வினா என்ன சொல்லுவோம், மான் அப்படின்னு சொல்லுவோம். மானோட இளமை பெயரில் மரி அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. மானுக்கு அதே மாதிரி கழுதைக்கெல்லாம் வந்து மரிங்கிறது இளமை பெயராக சொல்லுவாங்க. அடுத்து முதலைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த முதலை ஆமை இந்த மாதிரி இருவாழ்விகளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட இளமை பெயர்களாக பாப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஆமைக்கு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி முதலை வந்து ஒரு இருவாழ்வி, அந்த மாதிரி இருவாழ்விகளுக்கு வந்து பார்ப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து உடும்பு ஓணான் அரணை இந்த மாதிரியான அந்த அந்த பள்ளி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனுக்கு கெண்டைக்கெல்லாம் இளமை பெயர்களாக சினை, மீன் சினை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது 4 3 2 1 விடை என்ன, ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புல்லுடைய உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் தளிர் அல்லது துளிர் அப்படிங்கிறதான் புல்லுடைய அந்த கொழுந்து பருவம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. அதே மாதிரி இந்த முறி அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா புளி வேம்பு அந்த மாதிரியான புளி வேம்புடைய கொழுந்து பருவத்தை தான் முறி அப்படின்னு சொல்லுவாங்க. குலை அப்படின்னா நம்ம அந்த மரங்களில் வரக்கூடிய அந்த குலைகளை சொல்லுவோம்ல, குலையாக இருக்குது குலகொப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அதே மாதிரி ஓலை அப்படிங்கிறது தென்னை மரம் மாதிரியான மரங்களில் வரக்கூடிய அந்த தளிரை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே புல்லுக்கு தான் தளிர் அப்படிங்கிறது தொடர்புடையது. அடுத்த கேள்வி 70வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, கலைச்சொல் கேட்டிருக்காங்க. மோனோபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் அப்படின்னாலே என்னது, கட்டுப்பாடு. அப்போ இந்த ரெண்டுமே ஆப்ஷனில் வராது, நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ மோனோபோலி அப்படிங்கிறது என்ன, தனியான அப்படிங்கிறது, தனிங்கிறது இதிலே வந்திருக்கு இதில் வரைவு, இதில் வல்லாண்மை. அப்போது இங்கே இந்த மோனோபோலியோட பொருளை நம்ம பார்க்கும்போது மோனோபோலினா என்ன அப்படின்னா தனி உரிமை தனி ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி பொருளில் வருது. அப்போ இது தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அப்படிங்கிறதான் அதோடைய பொருள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தும் அதே மாதிரி அந்த கலைச்சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல அபுலியா அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா அப்படிங்கிற கோம்னா அந்த தலையில் முடி சீவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கோம்பு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அக்கோமியா அப்படிங்கிறது தலைவழுக்கை. அப்சிசஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா சீழ்கட்டி. அலோபீசியா யூனிவர்சலிஸ் அது வந்து எதை குறிக்குதுன்னா உடல் முழுவதுமாகவே அவங்களுக்கு முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது, அது வந்து உடல் வழுக்கை அப்படிங்கிறது குறிக்குது. அப்போ பார்க்கும்போது 3 4 1 2 பி தான் விடை. அடுத்த கேள்வி, இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவங்களில் ஒருத்தர் வ.உ.சி. சிதம்பரனார். அவங்க தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயருடைய கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை பயிர் செய்தார். சென்னைக்கு போகும்போது வழக்கமாக பாரதியாரை சந்திக்கிறத வழக்கமாக கொண்டிருந்தார். பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இதுதான் அந்த பேசேஜ். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க, யாரை பற்றி கொடுத்துருக்காங்க, வ.உ.சி. தான் சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிறத நிறுவனார்னு. அப்போ வ.உ.சி. அடுத்ததாக வ.உ.சி. வந்து சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். பாரதியார், ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்து 3வது கேள்வி, வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்ன அப்படின்னு. அது முதல்ல கொடுத்துருப்பாங்க, என்னது, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றிருந்தார். அப்போது ஆப்ஷன் இது தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிறது தான் விடை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நான்மணிக்கடிகை அப்படிங்கிற நூலை இயற்றிய ஆசிரியருடைய இயற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்மணிக்கடிகை எழுதினவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது அவருடைய ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மண்ணோடு ஏந்த மரத்தனையார் அப்படின்னு வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து விருந்தினர் உபசரிக்காதவரா, பண்புடன் பழகாதவரா, இரக்கம் கொள்ளாதவரா, இல்லை மேடைக்கு அஞ்சு செல்ல மாட்டாதவர்களா, இவங்க யாரை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு குறள் இருக்குது, என்ன அப்படின்னா மண்ணோடு ஏந்த மரத்தனையர் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் அப்படின்னு. அதாவது கண்ணால் அடுத்தவங்களுக்கு வந்து இரக்கம் காட்டாத ஒரு கண்ணை உடைய ஒரு மனிதன் அவன் எதற்கு சமம் அப்படின்னா மண்ணோடு இருக்கக்கூடிய மரத்துக்கு சமம். அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய மரம் மாதிரியான பண்புடையவன் தான், அவன் மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரக்கம் இல்லாதவரை சொல்கிறார். ஆப்ஷன் சி.
அடுத்து 77வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூற்று காரணம் தொடர்பான கேள்வி. கூற்று என்ன அப்படின்னா ஒன்றை சுட்டிக்காட்ட வரக்கூடிய எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பெயர். காரணம் என்ன அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் வந்து சுட்டெழுத்துக்களாக சுட்டுகிறது. இது கூற்று வந்து சரிதான். ஒன்றை சுட்டுக்காட்ட வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லலாம், சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஏ, யா, ஆ, ஓ, ஏங்கிறதெல்லாம் என்னது, சுட்டெழுத்துக்கள் கிடையாது. அவை வந்து வினா எழுத்துக்கள். அப்போது காரணம் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி 78. அதுவும் கூற்றுக்காரணம் கேள்வி தான், அதுவும் சுட்டெழுத்துக்கள் பற்றி தான். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பது வந்து சுட்டு சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். அதே மாதிரி இந்த இடப்பொருளை சுட்டுறதுக்காக ஊ வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா இந்த அப்பக்கம்ங்கிறது எதை குறிக்குது, ஏதோ ஒரு இடத்த அந்த பக்கத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி இப்பக்கம்ங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடியது குறிக்குது. இப்போ உப்பக்கம் அப்படின்னா அந்த காலத்தில் மேலே மேலே அப்படிங்கிற மாதிரி பொருளில் வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போ இது மூணுமே வந்து இடத்தை சுட்டுறதுக்காக தான் இருக்குது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அகரம் அப்படிங்கிறது சேய்மை, தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த பொருள் அப்பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி தொலைவில் உள்ள பொருளை வந்து சுட்டுறதுக்காக இந்த அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காங்க. அந்த ஈன்னு தொடங்கக்கூடிய சுட்டெழுத்து எதை பயன்படுத்திருக்கு அப்படின்னா அண்மையில் பக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம சொல்லலாம் என்ன இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது, இதில் பாருங்க அப்படி இதில் இங்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்பக்கம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஈங்கிற சுட்டெழுத்து வந்து அண்மையில் இருக்கக்கூடியதை சொல்கிறதுக்காக. அடுத்து இந்த ஊ அப்படிங்கிற சொல் வந்து தொலைவுக்கும் அண்மைக்கும் ஊடையில் இருக்கும்ல, பக்கத்துலேயே இருக்காது ஆனால் ரொம்ப தொலைவிலையும் இருக்காது. இது இடைப்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அந்த இடத்துல இருக்குது, அங்கே பாரு உப்பர்னா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பயன்படுத்துறதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டுறதுக்காக இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து பயன்படுது. அப்போ இந்த மூணுமே இடப்பொருளை சுட்டக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி, ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன, உயிரெழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்களும், அதே மாதிரி அந்த மெய் எழுத்துக்களில் வல்லினத்துக்கு மெல்லினமும் அப்படி இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இனம், இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ குறில் ஏ உடைய நெடில் என்ன, ஏ, அப்போ அது சரிதான். அடுத்து இந்த வல்லினம் மெல்லினம்னு பார்க்கும்போது என்னது, கசட தபர. அடுத்து ஞன நமன. அப்போது இந்த இன் அப்படிங்கிறது என்ன வருது, இன எழுத்தாக தான் வருது. அப்போ இதுவும் ரைட்டாக தான் இருக்குது. இங்கே பார்க்கும்போது இந்து இதுவும் என்ன செய்யுது, இனமாக தான் வருது. ஆனால் இங்கே வந்து என்ன வருது அப்படின்னா, இப்போது நம்ம பார்த்துருப்போம் ஆக்கு ஆ தான் இன எழுத்து, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த ஐங்கிறது வந்து பக்கத்தில் இன எழுத்து இருக்காது. அப்போ ஐங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஐன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஐ அப்படின்னு முடியும். அப்போது ஈக்கு இன எழுத்து தான் ஐங்கிறது ஈயுடைய இன எழுத்தாக பயன்படுத்தப்படும். ஆவுக்கு வந்து இன எழுத்து கிடையாது. அப்போ இதுதான் பொருந்தாத ஆப்ஷன் சி. அடுத்து நன்னூல் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. கழக தமிழ் அகராதி 1964 கொண்டு வந்தது. பவனந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992. இந்த 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரியல. ஸோ இது என்ன வரும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. நன்னூல் 42, ஆனால் அந்த 3ஐயும் தொகுத்து எவ்வளோ வரும்னு தெரில. டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, உறவோர் ஆயின் உறவோர் ஆக மடவமாக மடந்தை நாமே. இதில் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதில் எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த மடவம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா பேதை, அறிவில்லாதவங்க அப்படிங்கிறது பொருள். இந்த மடந்தை அப்படிங்கிறது என்னது சொல்லுதுன்னா மகளிரை குறிக்குது, பெண்ணை குறிக்குது. அப்போ இது பொருந்தாது. இங்கே உறவோர் ஆயின் ஆக, அதுவும் பொருந்தாது. உறவோர் அப்படிங்கிறது என்னதுன்னா வலிமை உடையவர் அப்படின்னா இந்த பாடல் என்ன பொருள் வருது, அறிவு உடையவர் அப்படிங்கிற பொருளில் வருது, அறிவுடையவர். அப்போது அறிவுடையவர், மடவம் அப்படின்னா முட்டாள்தனம், பேதை. அப்போ உறவோர்னா அறிவுள்ளவங்க, மடவம்னா அறிவில்லாதவங்க, பேதையர். ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்த கேள்வி, ஒருவர் அல்லது நூல் கூறக்கூடிய கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி அப்படின்னு சொல்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முக்கார் புள்ளி. ஒருத்தரோ அல்லது ஒரு நூலோ சொன்னதை அந்த கூற்றுகளை பயன்படுத்தும் போது நம்ம என்ன பயன்படுத்துவோம், முக்கார் புள்ளி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அடுத்து வரலாற்றில் ஒயிட் ஹால் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இங்கிலாந்து அரசுடைய அரசு அலுவலகத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்டானிய அரசுடைய அரசு அலுவலகம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இணையான தமிழ் சொற்களை பொருத்தக்கூடியதை கேட்டிருக்காங்க. இப்போ டார்க் ஃபைபர், டார்க் அப்படின்னா எதை சொல்லுவோம், டார்க்னா இருட்டு அப்படி தானே, டார்க்னா இருட்டு. இங்கே இருக்கா, ஃபைபர்னா இலை, நூல் இலையே சொல்லுவோம்ல,
இந்த நெட்டு கனெக்ஷன் கொடுக்குறதெல்லாம் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இலை மாதிரி இருக்கும். அப்போது டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை. இருக்கிறதுல டார்க்கஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுல இருட்டு, மிக அதிகமான இருட்டு. அப்போது மிகு இருண்மை. டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு அடர்த்தியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருமாங்க. அடர்த்தி அப்படிங்கிறது. டெமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பின்னணி நிரல். அது ஒரு பேய், ஒரு பிசாசு, அல்லது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 4 1 அடுத்து 3 2. 4 1 3 2ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்து மரபுச்சொல், மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருள் என்ன கேட்டிருக்காங்க? அடரடி படரடி. அடரடி படரடி அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். தெனாலிக்கு வந்து தெனாலிராமன் வந்து அகட விகடகவி அப்படிம்பாங்க. அகட விகிடம் அப்படிங்கிறது என்னது? அந்த தந்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து இந்த ஈர் ஒட்டு அப்படிங்கிறது உறுதி இல்லாத தன்மையை குறிக்கிறது. கைகூடுதல். கைகூடுதல் அப்படிங்கிறது என்ன? சித்தி அடைதல் அப்படிங்கிற பொருள். அப்போ 85க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அடுத்து 86 மரபு தொடர். அது ஒலி மரபை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன? காட்டில் சிங்கம் என்ன செய்யும்? முழங்கும். யானை என்ன செய்யும்? பிளிரும். இப்போ இதே மாதிரி பார்க்கலாம். அலரும் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆந்தை. கத்தும் அப்படின்னா ஆடு கத்தும். உருமும் என்னென்னா புலி உருமும். பிளிருங்கிறது நம்ம பார்த்தோம் யானை. அதே உருமுங்கிறது புலி உருமும். கத்தும் ஆடு கத்தும். இப்போ நமக்கு சிங்கமும் யானையும் கேட்டிருக்காங்க. முழங்கும் பிளிரும் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து பூட்கை அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூட்கை இல்லான் யாக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம், திருக்குறளில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த பூட்கை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா குறிக்கோள் அப்படிங்கிறது தான் இந்த பூட்கை அப்படிங்கிறதுடைய சொல். இப்போ நம்ம பூட்கை இல்லா யாக்கை அப்படின்னா குறிக்கோள் இல்லாத மனிதன் வந்து வெறும் சதை மட்டும்தான், அவன் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த பூட்கையோட பொருள் அப்படின்னா குறிக்கோள். அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தேவநேய பாவாணர். அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? காதிங்கிறது என்னது அப்படின்னா சமஸ்கிருத சொல். அடுத்ததாக சாம்பார் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா தெலுங்கு சொல். அடுத்து சாவடி அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா மராத்தி. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு திருக்குறள் இருக்குது. உடுக்கை அப்படின்னா உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை. அது நவிழும்போது கையானது எப்படி உடனே சென்று காக்குமோ அதே மாதிரி துன்பத்தில் இருக்கும்போது உடனே விரைந்து வந்து காக்கக்கூடிய நட்பு தான் சிறந்த நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்போ உடுக்கை அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல். அடுத்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமிழகராதியில் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ள மாதிரி பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இத்தனை மொழிகள், போர்ச்சுகீசிய மொழிகள் வந்து இத்தனை சொற்கள் வந்து தமிழ் மொழியில் கலந்துருக்கு. தெலுங்கில் எவ்வளவு, ஆங்கில மொழியில் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 91 பெயரெச்சங்களுடைய வகை அறிதல். நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய கின்று ஆணின்றது அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓடுகிற குதிரை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து உடன்பாட்டு பெயரெச்சம். அப்போ இதிலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் 3ன்னு வரதில்லை. உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படின்னா உடன்படுறது. ஒரு பையன் வந்து அறிந்தான், ஒரு விஷயத்தை உடன்பட்டு சொல்கிறான், அறிந்த பையன். அடுத்து குறிப்பு அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா அறியாத குழந்தை அப்படின்னு சொல்கிறது. ஈறு கெடாத பெயரெச்சம் இல்லாத பையன். இல்லா பையன் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா அது ஈறு கெட்ட பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாத அந்த ஈறு வந்து கெடாமல் இருக்குது, இல்லாத ஈறு கெடாத என்ன பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து நாட்டில் பின்னால் நிகழ போகிறதை முன்னாடியே அறிந்து கொள்வோருடைய பெயரை நம்ம என்ன சொல்கிறோம்? பெயர் வந்து என்ன பெயரில் அழைப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாட்டில் பின்னால் நிகழப்போகிறத முன்னாடியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுடையவரை தான் சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தோம்னா மறதிங்கிறது எல்லாமே ஒரே பொருள் தான். இந்த நீரவருங்கிறதுக்கு என்ன பொருள் தெரியல. நீரவர் அப்படின்னா அறிவுடையவர். நிறைமதி நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. நீரவருடைய அறிவுடையவர்களுடைய நட்பு வந்து ஒரு வளர்பிலை போல் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்போ இந்த நீரவருங்கிறது அறிவுடையவர்களை குறிக்கக்கூடியது. அவங்க தன்னோட பின்னாடி நிகழப்போகிறத முன்னாடியே அறியக்கூடிய அந்த அளவுக்கு அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து குதிர்தல் அப்படிங்கிறது குடியமறுதல் அப்படிங்கிற பொருளில் வரலாம். ஏன்னா குதிர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு விலங்குகள் தங்கக்கூடிய மாதிரி ஒரு பகுதி வந்து குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பில்டிங் மாதிரி அது. அந்த இடத்துல நம்ம குடியமறுதல் அப்படிங்கிற பொருளில் இது வரலாம், குதிர்தல் அப்படிங்கிறது. அடுத்து எழுத்து பிழையற்ற சொற்றொடர். எலும்பி இருக்க வேண்டுமென்று. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இது எலும்பி இருக்கங்கிறதே வராது.
எழும்பி இருக்க இதிலே பார்த்தாலே அடிச்சிடலாம். எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு அப்படிங்கிறது தான் விடையாக இருக்கணும். அடுத்து 95வது கேள்வி, அக்ரிணை தொடரை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் மக்கள் உயர்திணை, மாணவர்கள் உயர்திணை, ஆசிரியர்கள் உயர்திணை, மலர்கள் மட்டும்தான் என்னது அக்ரிணை. மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறதான் அக்ரிணை. அடுத்து ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கோவிலுக்கு சென்றார்னு கொடுத்துருக்கணும், சென்றனர்னு கொடுத்துருக்காங்க. மரம் முறிந்து விழுந்ததுன்னு கொடுத்துருக்கணும், ஏன்னா இது சிங்குலர் ஒருமை, இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீவகனிடம் விடாமுயற்சி இருந்ததுங்கிறது சரியானது. சிறுவர் அப்படின்னா ஒரு சிறுவரை கொடுக்கும், இங்கே விளையாடினர்னு இருக்குது. சிறுவர்கள் தெருவில் விளையாடினர் அப்படின்னு கொடுத்துருந்துருக்கலாம், சிறுவர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்ததுங்கிறது தான் சரியாக இருந்திருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நேரத்துக்கு எடுக்கிறதுக்காக ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து பொருள் கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவுடைய ஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றாலம், அந்த முதலைன்னு பார்த்தாலே நமக்கு இங்கே ஆன்சர் வந்துடும். தென்னிந்தியாவோட ஸ்பா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அருவி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி குற்றாலம். அவ்வளோதான், மற்ற வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்பு. இந்த கேள்வியை பார்க்கும்போதே இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம நம்பரை பார்ப்போம். நம்பரை பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைனுக்கு போயிடலாம். இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் டி 10 பேருக்கு என்ன செய்கிறாங்க, வழங்குறாங்க. இதெல்லாம் நேரத்தை கெடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வினாக்கள். ப்ரப்போசல் அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில சொல். ப்ரப்போசல் அப்படிங்கிறது ஒரு கருத்து. நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் ப்ரப்போசல் அனுப்பிட்டியான்னு கேட்பாங்கல்ல. ஸோ ப்ரப்போசல் அப்படிங்கிறது நம்ம கருத்துக்களை சார்ந்து எல்லாத்தையும் தொகுத்து அதை என்ன செய்கிறோம், நம்ம அனுமதி பெறதுக்காக அனுப்புவோம். அதான் கருத்துரு. அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனத்தோடு தொடர்புடையது, டெக்னாலஜி அப்படிங்கிறது தொழில்நுட்பம். அப்போது நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. இதோட தமிழ் வந்து நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கீ ஆன்சர் வந்த பிறகு தான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சேஞ்ச் ஆகாது, ஆனால் சில கொஸ்டின்ஸ்க்கெலாம் அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க முடியும். ஸோ பார்க்கலாம். அடுத்து ஓரளவு புக்கில் இருக்கக்கூடிய கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இருக்கிறத ஓரளவு எந்தெந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக வந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி.